வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி நார்த் கர்நாடகா ஸ்டைல் பிரிஞ்சால் பால்யா எப்படி செய்கிறது பார்க்கலாம். பிரிஞ்சால் பால்யா செய்ய ஃபஸ்ட்டு மசாலா விழுது ரெடி பண்ணிக்கலாம். கடாய் சூடானதோ 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மூணு டீஸ்பூன் பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை ஓரளவு வறுத்துக்கலாம். மூணு பச்சை மிளகா 2 பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. 7 பல் பூண்டு, 2 பத்த தேங்காய் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சு இதெல்லாம் வறுபடணும், வறுத்துக்கலாம். இப்போ வறுபட்டிருக்கு, ஆற விடணும். இப்போ ஆறினதும் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் சூடானதோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு ஜீரகம் பொரியணும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கணும். கால் கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் கலர் சேஞ்சஸ் ஆகி வரணும், வதக்கிக்கலாம். இப்போ அரைச்ச மசாலா விழுது சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். காய் நனைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய் வேக விடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு நார்த் கர்நாடகா ஸ்டைல் பிரிஞ்சால் பால்யா ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.